இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفرأيتم ما تحرثون أأنتم تزرعونه أم نحن الزارعون لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون وقال أيضا في آية أخرى فلينظر الإنسان إلى طعامه أنا صببنا الماء صبا ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا والزيتون ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا متاعا لكم ولأنعامكم وقال نبينا صلى الله عليه وسلم ما من مسلم يغرس غرسا أو يزرع زرعا فيأكل منه طير أو إنسان أو بهيمة إلا كان له به صدقة அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீது நிலவட்டுமாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலமெல்லாம் அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டுமென பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்ஆவுடைய உரைக்கு வருகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால் அஸ்ஸர்உல் மஜித், மதிப்புமிக்க விவசாயி. விவசாயம் இல்லாமல் உலகத்திலே எந்த ஒரு ஜீவனும் வாழ முடியாது. விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த உணவு தானியங்கள் மூலமாக தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் என்ன செய்கிறார்கள், ஜீவிக்கிறார்கள். அப்போ விவசாயம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது. எல்லாவற்றையும் பேசிய இஸ்லாம் இந்த விவசாயத்தை பற்றி திருமறை குர்ஆனில் நமக்கு மிக அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. எல்லாவற்றையும் படைத்த இறைவன் நாம் உண்ணுகின்ற உணவு இருக்கிறதே, இந்த உணவு எதன் மூலமாக நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் விவசாயத்தின் மூலமாக தான் பெறுகிறோம்.
எந்த ஒரு உணவாக இருந்தாலும் விவசாயம் இல்லாமல், ஒரு விவசாயியுடைய உழைப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த தானியமும் இல்லை, எந்த உணவு வகையும் இல்லை. எல்லா உணவுமே விவசாயி செய்கின்ற அந்த உழைப்பின் மூலமாக தான் நாம் என்ன செய்யணும், பெறுகிறோம். ஒரு சாதாரண ஒரு பிஸ்கெட்டை நாம் சாப்பிடுவதாக இருந்தாலும் அந்த பிஸ்கெட் பின்னால் நிறைய உழைப்பாளிகளுடைய உழைப்பு அங்கே இருக்கிறது, மறைந்திருக்கிறது. நாம் தெரிவதில்லை, அதை நாம் கண்டுகொள்வதில்லை. மிக சாதாரணமாக நாம் அதை உட்கொள்கிறோம். ஆனால் அந்த பிஸ்கெட்டுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த விவசாய இடுபொருள்களை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதில் மிகப்பெரிய அற்புதம் அடங்கி இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அட்டாட்சி இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் மூலமாக இந்த உலகத்திலே அத்தனை விவசாய பொருட்களும் அத்தனை தானியங்களும் அத்தனை பழ வகைகளும் உற்பத்தி ஆகின்றன என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு சிந்திக்க சொல்கிறான். இறைவன் சொல்லுகிறான், அஃபரைத்துமா தஹருசூன், நீங்கள் விதைக்கின்ற விதைகளை நீங்கள் பார்த்தீர்களா, அதை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்களா என்று கேட்கிறான். நாம் ஒரு சாதாரண விதை எடுத்து அந்த பூமியிலே போடுகிறோம், அது என்ன செய்கிறது, அப்படி முளைத்து தழைத்து தன்னுடைய காய்வளரை கொடுக்கிறது. ஒரு இரும்பை போட்டால் அந்த பூமி என்ன செய்யுது, அப்படியே உள்வாங்கி அதை உக்கிமக்கி போகச் செய்கிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆனால் ஒரு தானியம், அந்த தானியத்தை எடுத்து இப்படி நசுக்கினால் அப்படியே உடைந்து போய்விடும். அப்படிப்பட்ட சிறிய விதையை நாம் என்ன செய்கிறோம், பூமியிலே விதைக்கிறோம். அந்த விதைக்கப்படுகிற அந்த விதை என்ன செய்கிறது, செடியாகி மரமாகி நமக்கு மிகப்பெரிய பலன்களை தருகிறது, மிகப்பெரிய பாக்கியத்தை அதை தருகிறது என்று சொன்னால் அதை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். இது மிகப்பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை பற்றி நாம் என்ன செய்வதில்லை, யாருமே சிந்திப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அந்தன் தசுரா உணவு, அவைகளை நீங்கள் முளைவிக்க செய்கிறீர்களா, அம் நஹ்னு ஸாரிஉன், அல்லது நாம் அதை முளைவிக்க செய்கிறோமா. அப்போ பூமியில் போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. தண்ணியை ஊற்றுறோம், உரம் பாய்ச்சுறோம், களை எடுக்கிறோம், இதெல்லாம் தான் நம்ம செய்கிறோம். அதை முளைக்க வைக்கிறது யார், அல்லாஹ் ஒருவன் தான் அதை முளைக்க வைக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய அற்புதம், அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி அதிலே ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், லவ் நஷாஉ லஜஅல்னாஹு தாமன் ஃபலல்தும் தஃபக்கஹூன், நாம் நாடினால் நீங்கள் பூமியிலே ஊணுகின்ற, பூமியில் நட்டு வைக்கின்ற அந்த தானியத்தையோ அல்லது அந்த பயிரையோ நாம் நாடினால் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவோம். அப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் ஃபலல்தும், நீங்கள் தஃபக்கஹூன், நீங்கள் அப்படியே கை செய்தப்பட்டு மிகப்பெரிய கவலைக்குள்ளார்களாக இங்கே மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போ என்ன சொன்னால், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் உண்ணுகின்ற அந்த உணவை பற்றி சிந்தித்து பார்க்க சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆற்றல் அங்கே மிகப்பெரிய அளவில் ஓங்கி இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்னி தினமும் அதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு இருக்கிறான், அற்புதத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எல்லா உணவு வகைகளும் இந்த பூமியிலே போட்டால் மட்டும்தான் முளைக்கும். அந்த தானியங்கள் அதன் மூலமாக போட்டால் மட்டும்தான் உணவாக உட்கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த பூமியை எல்லா தானியங்களும் முளைவிக்கக்கூடிய அளவிலே, எல்லா தானியங்களும் செழித்து வளரக்கூடிய அளவிலே இந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான். அதை பற்றி நீங்கள் சிந்திங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் யன்துரு இன்சானு, மனிதன் பார்க்க வேண்டாமா, இலா தாமிகி, தான் உண்ணுகின்ற உணவின் பக்கம் பார்க்கட்டும், தான் உண்ணுகின்ற உணவின் பக்கம் பார்க்கட்டும். அண்ணா சபபுனல் மா சப்பா, வானிலிருந்து நாம் தான் இந்த தண்ணீரை இறக்கி வைக்கிறோம், அதிகப்படியான தண்ணீரை இறக்கி வைக்கிறோம். சும்மா ஷக்கக்கு அல்ல ஷக்கா, அந்த தண்ணீர் என்ன செய்கிறது, இந்த பூமியை பிளந்து உள்ளே சென்று என்ன செய்கிறது, அப்படியே தேங்கி நிற்கிறது. ஃபம்பத்னா ஃபியா ஹப்பா, அந்த தண்ணீர் மூலமாக இந்த பூமியிலே நாம் என்ன செய்கிறோம், தானியங்களை வெளிப்படுத்துகிறோம். கலுபா, பேரிச்ச மரங்கள், அதாவது திராட்சை தோட்டங்கள், காய்கறிகள், வசைத்து உணவு நகலா, பேரிச்சங்கள், இப்படிப்பட்ட எல்லா விதமான வகைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். வஹதாய்க்க குல்பா, அது மட்டுமா, அடர்த்தியான தோட்டங்கள், அப்பா குறுப்பூண்டுகள், மத்தாலக்கும் அணையாமைக்கும், உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் நாம் தான் இதையெல்லாம் விளைவிக்க செய்கிறோம். இப்போ அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானிலிருந்து மழை இறக்குகிறான். அந்த மழையின் மூலமாக இத்தனை விதமான தாவரங்களும், இத்தனை விதமான செடிகொடிகளும், இத்தனை விதமான மரங்களும் இந்த பூமியிலே விளைத்து வளர்கின்றன. ஒவ்வொரு மரத்தினுடைய குணங்களும் சுவையும் வேறு வேறாக இருக்கிறது. ஒவ்வொரு வித்தினுடைய விதைகளும், அந்த விதையினுடைய சுவை, அதனுடைய அளவு எல்லாம் வேறு வேறாக இருக்கிறது. தனித்தனியான சுவைகளை கொடுத்திருக்கிறான். நாம் பாய்ச்சுகின்ற தண்ணீரிலே உப்பை கலப்பதில்லை,
சுவையை கலப்பதில்லை, கசப்பை கலப்பதில்லை, எல்லாம் ஒரே தண்ணீர் பாய்ச்சுகிறோம். ஆனால் ஒவ்வொரு சுவையில் இருக்கின்றதை இதையெல்லாம் யார் ஏற்படுத்தினார்? அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். எதற்காக? உங்களுக்காக வேண்டியும், நீங்கள் வளர்க்கின்ற கால்நடைகளுக்காக வேண்டியும், மற்ற உயிரினங்களுக்காக வேண்டியும் நாமே இதையெல்லாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? சிந்திக்க சொல்கிறான். அப்போ விவசாயம் என்பது ஒரு முக்கியமான ஒரு தொழில். அந்த தொழில் இன்னைக்கு அற்பமாகி போய்விட்டது. அந்த தொழிலை இன்றைக்கு கேவலமாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறான ஒரு செயல். எல்லோ பேர்கள் விவசாயம் செய்ய வேண்டும். யாரிடத்திலெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் என்ன செய்யணும்? அதில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான முறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த விவசாயம் இன்றைக்கு மட்டுமா வந்தது இல்லை. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பொழுது இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ, சொர்க்கத்தில் எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தார்களோ அப்பொழுதிலிருந்தே என்ன செய்துவிட்டது? இந்த விவசாயத்தை பற்றி அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கற்றதின் மூலமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். ஆதம் அவர்களுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள், ஹாபீல் காபீல் என்று. அந்த இருவருடைய தொழில் என்ன தெரியுமா? காபீலுக்கு விவசாயம் செய்யக்கூடிய தொழில், ஹாபீலுக்கு என்ன செய்கிறது? ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு செயல், ஒரு தொழில். அந்த இருவரும் செய்த தொழில் மூலமாக என்ன செய்தார்கள்? காபீல் விவசாய பொருட்களிலிருந்து சிலதை எடுத்து தர்மமாக கொடுத்தார். அவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஹாபீல் என்ன செய்தார்? தன்னுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய அந்த ஆட்டிலிருந்து நல்ல ஒரு ஆட்டை பிடித்தவர் என்ன செய்தார்? தர்மம் கொடுத்தார். அவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த இருவருக்கு மத்தியிலே சண்டை வந்தது. எதனால் சண்டை வந்தது சொன்னால், ஹாபீல் செய்த அந்த விவசாய பொருட்களிலே மிக குறைந்ததை எடுத்து, ஒன்றுக்கும் அத்ததை எடுத்து நினைத்தார். அவர் தர்மம் கொடுத்தார். அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் ஹாபீல் செய்த அந்த ஆடை அறுத்து கொடுக்கின்ற பொழுது அது நல்ல ஆடை, கொளுத்த ஆடை எடுத்து கொடுத்தார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த இருவருக்கு சண்டை வந்து அது ஒருவர் கொண்டு விட்டார். அந்த வரலாறை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுறேன். எதற்காக சொல்ல என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எப்பொழுது இந்த பூமியிலே வந்தார்களோ அப்பொழுதே மனித சமுதாயத்திற்கு உணவு தேவைப்படுகிறது. அவருடைய பசியை போக்கிக் கொள்வதற்கும் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன தேவைப்படுகிறது? உணவு தேவைப்படுது. அந்த உணவை எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற அந்த தன்மையை, அந்த படிப்பை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தான். அந்த கற்றதின் விளைவாக தான் அப்படி வாழையடி வாழையாக காலமாக இந்த உலகத்திலே விவசாயி நிலைத்து நிற்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா பற்றி சொல்லுகிறான், ஒத்துலு அலைஹிம், அவர்கள் மீது நீங்கள் படித்து காட்டுங்கள். நபஅபனை ஆதம, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகளை பற்றி படித்து காட்டுங்கள். பில் ஹக்கி, உண்மையிலே நீங்கள் படித்துங்கள். உண்மையான வரலாறு இது, பொய்யல்ல. திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இது கர்ரபா குர்பானன், அந்த இருவரும் சேர்ந்து குர்பானி கொடுத்தார்கள். ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா, அதிலே ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வலம் தகப்பல் மினல் ஆகர், மற்றவரிடம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கின்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இதன் மூலம் நம்ம என்ன புரிகிறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது விவசாயத்தை பற்றி அவர்கள் கற்று அதன் மூலம் இந்த உலகத்திலே விவசாயத்தை செய்தால் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமின் யகுருசு கர்சன், எந்த ஒரு முஸ்லீமாவது என்ன செய்கிறான்? ஒரு செடியையோ அல்லது ஒரு விதையோ நடுகிறான். அது வளர்ந்து என்ன செய்கிறது? மக்களுக்கு பலனை தருகிறது. அப்படி பலன் தண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது ஃபயோக்குலுமின்கு தைருன், அதில் ஒரு பறவை வந்து சாப்பிடுகிறது. அவ் இன்சானும், ஒரு மனுஷன் வந்து சாப்பிடுகிறான். அவ்வளவு பஹீமத்தின் கால்நடைகள் சாப்பிடுகின்ற சொன்னால் இல்லா காணலகு பி சதக்கா, அதன் மூலமாக அல்லாஹு தஆலா சதக்கா, அது தர்மத்தை கொடுத்த நன்மையை எழுதி விடுகிறான். இன்றைக்கி நாம் பார்ப்போம், நம்முடைய வீடுகளெல்லாம் காம்பவுண்டுகளில் நெல்லிக்காய், கொய்யா மரம், மாம்பரம், இது போன்ற பழம் தரக்கூடியவர்களை நட்டு வச்சிருப்போம். அதன் மூலமாக என்ன அடைகிறோம்? நாம் எடுத்துக்கொள்கிறோம். பறவைகள் சாப்பிடுகின்றது. சில மனிதர்கள் போக்குவரத்துக்கு போகக்கூடிய மனிதர்கள், நல்லா இருக்குதா மாங்காய், நல்லா இருக்குதா கொய்யாப்பழம், நல்லா இருக்குதா நெல்லிக்காய், நல்லா இருக்குதுன்னு ஒன்று பறித்து சாப்பிட்டா நாம் அதை பற்றி கோவப்படக்கூடாது. எப்படி என் தோட்டத்தில் இருந்து பறிக்கலாம், யாம் காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் எப்படி எடுக்கலாம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தர்மமாக நினச்சிக்கிடணும். எப்படி இது சொல்லப்படுதுன்னா, இன்சான் அனுமதி இல்லாமல் எடுக்கிறான். ஒரு மனிதன் போகிறான், நல்லா இருக்குதா பார்க்குறான், எடுக்கிற ஒரு பழத்தை ஒரு காயை எடுத்துட்டுன்னா அவனை சண்டைக்கு போகிறது, வெட்டுறது, குத்துறது, இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய சமூகத்தில், நம்ம சமூகத்தில் அவ்வளோ இருக்காது. மற்ற சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் ஒரு செடியையோ அல்லது ஒரு தானியத்தையோ விதைத்து அதன் மூலமாக அது காய் பழத்துக்கு வந்து அதை ஒரு பறவை சாப்பிட்டால் நன்மை, ஒரு மனிதன் பறித்து சாப்பிட்டால் நன்மை, அல்லது கால்நடை சாப்பிட்டால் நன்மை. அப்படி நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான்னு சொன்னால்
அதை என்ன செய்ய வேண்டும், அதை நாம் என்ன குறைவாக மதிப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டு, அவன் தானே சாப்பிட்டான். பறவைக்கு அல்லாஹ் நம்முடைய தானியம் நம்முடைய மரத்திலே உணவு வைத்திருக்கிறான். ஒரு கால்நடைக்கு நம்முடைய மரத்திலே உணவு வைத்திருக்கிறான். சாப்பிட்டு விட்டு போ என்று சொல்ல வேண்டிய ஒழுமே எப்படி இந்த மாடியை ஆடு எப்படி அவன் தோட்டத்துக்கு வந்து பறிக்கலாம், சாப்பிடலாம், அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் மிக அழகான முறையை சொல்லி காட்டுகிறேன்னு சொன்னால், ஒரு மரத்தை நட்டால் அந்த மரத்தின் மூலமாக பறவை நன்மை அடைகிறது, மனிதன் நன்மை அடைகிறான், கால்நடைகள் நன்மை அடைகிறது. இப்படி ஏராளமான நன்மைகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிலே குவித்து வைத்திருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதை தான் அல்லாஹ்வின் தூதர் மிக அழகான முறையில் சொல்லி காட்டினார். அது மட்டும் இல்லாமல் கியாமத் நாள் வரைக்கும் இந்த விவசாயம் உலகத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கும். விவசாயம் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது தான் நமக்கு உணவுகள் கிடைத்து கொண்டிருக்கும். விவசாயிகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக இந்த உலகத்திலே உணவு தானியங்களுக்கு பற்றாக்குறை வந்துவிடும், உணவு தானியங்கள் இல்லாமல் போய்விடும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிலே தட்டுப்பாடு வரக்கூடாது என்பதற்காக அவ்வளோ பரக்கத்தை அதிலே அபிவிருத்தி வைத்திருக்கிறான். முன்பெல்லாம் நாம் பார்ப்போம், எங்கே போனாலும் வயக்காடு தினந்தோப்போம் அது இதுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வயக்காடுகள் எல்லாம் வீடுகளாக மாறிவிட்டன. தோட்டங்களெல்லாம் இருந்தது பெரிய பெரிய பங்களாக்களாக, ஃபார்ம் ஹவுஸாக மாறிவிட்டன. இருந்தாலும் கூட எந்த ஒரு உணவாவது நமக்கு தட்டுப்பாடு இருக்கிறதா? அரிசியா, பருப்பா, கோதுமை எதுனாலும் நமக்கு சர்வ சாதாரணமாக கிடைக்குன்னு சொன்னால் அதிலே அல்லாஹ் தஆலா மறைமுகமான ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். உலகத்தில் இத்தனை மனிதர்களை நாம் படைத்திருக்கிறோம், அத்தனை மனிதர்களுக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் ஒருவன் ஏற்றிருக்கிறான். அதன் மூலமாக நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ தானியங்கள் விளைகின்றன. விவசாயிக்கு மட்டும்தான் தெரியும். நாம் எல்லா தானியங்கள் விளைகிற இடத்துல நம்ம பார்த்ததில்லை. தென்னந்தோப்பை பார்த்துருப்போம், வயக்காடை பார்த்துருப்போம், வாழைத்தோப்பை பார்த்துருப்போம். இதுக்கு இல்லாமல் எத்தனையோ தோட்டங்கள், எத்தனையோ விதமான தானியங்கள், பயிர்கள் எல்லாம் உலகத்தில் விளைகின்றன, எல்லாம் கிடைக்கின்றன. அவங்க கூட வசதிக்கு தகுந்தாலும் வாங்குகிறார்கள். இதெல்லாம் எப்படி வருகிறது? அல்லாஹ்வுடைய அற்புதங்கை மறைமுகமாக இருக்கு. ஏன்? அவன் உணவுக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். உலகத்தில் ஒரு மனிதனை படைக்கிறோம் என்று சொன்னால், படைத்து இந்த உலகத்தை விடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு தேவையான உணவையும் சேர்த்து இந்த உலகத்திலே படைத்தனுப்புகிறான். அதன் விளைவாக தான் இந்த உலகத்திலே எல்லா விதமான தானியங்களும் மனிதனுக்கு சாதாரணமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பு ஃபி ஸராஅ, அதாவது எப்பொழுதும் விவசாயத்தில் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்குள்ளால வீட்டை நடுவில் கட்டியிருப்போம், சுற்றி காலி இடம் கிடக்கும், ஏதாவது நட்டு வைங்க, ஏதாவது ஒன்று சாப்பிட்டு விட்டு போட்டும். விவசாயத்தில் ஆர்வம் ஊட்டினார்கள் அல்லாஹ்வின் தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு கிராமவாசி உள்ள உட்கார்ந்தது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நாளைக்கு சொர்க்கத்தில் ஒரு மனிதன் கேட்பானா, யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு கேட்பான். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவன் என்ன கேட்குறான்? எனக்கு விவசாயம் செய்யணும், நான் விவசாயம் செய்தே பழக்கப்பட்டு விட்டவன், ஆகவே சொர்க்கத்தில் எனக்கு சும்மா இருக்க முடியாது, எனக்கு விவசாயம் செய்யணும் என்று கேட்பான். அப்போ அல்லாஹ் கேட்பான், அவலஸ்த ஃபீமா ஷீத்த, நீ நாடியதில் அங்கே உனக்கு கிடைக்கலையாப்பா, நீ என்னென்ன நாடு எல்லாமே உனக்கு நான் தர்றேனா, அப்படி இருக்கும்போது நீ ஏன் விவசாயம் பண்ணி நாடுகிறாய், விவசாயம் செய்ய வேண்டும் ஏன் நாடுகிறேன் கேட்கும் பொழுது அவன் சொல்லுவான், எனக்கு ஆசையாக இருக்கு, நான் செய்யணும். அப்படியா, சரி செய்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணோம், தானிய விதைகள் எடுத்து அங்கேயே தூவான். அப்படி தூவிட்டே வருவான். தூவிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எல்லாம் பெரிய பெரிய தானிய மரங்களாக மாறிவிடும், பெரிய பெரிய கனிகளை தரக்கூடியதாக மாறிவிடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தக்வீருஹு கம்சாலில் ஜிபால், மலை அளவுக்கு அப்படி மாறிவிடுவான். அவன் தானியத்தை தூவ மட்டும்தான் செய்தான், களை எடுக்கலை, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலை, எதுவுமே செய்யலை. அப்படி தூவின செகண்ட்லேயே எனக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் தூவிய அந்த தானியங்கள், அவன் தூவிய அந்த விதைகள் எல்லாமே பலன் தரக்கூடிய அளவுக்கு, அப்படியே பறித்து கொள்ள அளவுக்கு என்ன செய்துட்டு அப்படி பெருசு பெருசாக மாறிடுச்சு. அல்லாஹ் தஆலா அவனை பார்த்து சொல்லுவான், உனக்கு இது மனிதனுக்கு எதை கொடுத்தாலும் ஆசை தீரா. இன்றைக்கி நம்ம அப்படி தானே இருக்கிறோம். எவ்வளவுதான் கிடைத்தாலும் சரி, நம்முடைய ஆசைக்கு எல்லையே இல்லை, எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதே ஆசை சுவனத்தில் நம்மளுக்கு இருக்கிறது பாருங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு இதை கொடுத்தாலும் உனக்கு பத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு மனிதன் இந்த கிராமத்தில் வந்தால் அவர் பார்த்து கேட்பானா, இந்த விவசாயம் சொர்க்கத்தில் போய் விவசாயக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னால் அது ஒன்றில் மக்காவாசியாக இருக்கணும் அல்லது மனிதவாசியாக இருக்கணும்.
இந்த 2 பேரும் தான் என்ன செய்கிறாங்க, இந்த நாட்டில் விவசாயம் செய்கிறாங்க, நம்ம ஏரியாவில் விவசாயம் பண்ணுறாங்க. இந்த 2 பேரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இருக்கின்ற பகுதியிலே விவசாயமே கிடையாது என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மனிதர் சொல்கின்ற அந்த கருத்தை ஏற்று புண் ஒருவர் பூத்தார்கள். அப்போ மனிதனுடைய ஆசை எப்படி இருக்குன்னு பாருங்க. சொர்க்கத்திலும் விவசாயம் செய்யணுங்கிற அந்த ஆசை எப்படி வருதுன்னு சொன்னால் உலகத்திலே அவன் என்ன செய்தான், விவசாயம் செய்து கொண்டிருந்தான். அந்த விவசாயம் சொர்க்கத்தில் செய்ய வேணுங்கிற எண்ணத்தை அவனுக்கு ஊட்டியது என்கின்ற அதை செய்து என்ன செய்யணும், நாம் அழகான முறையில் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய விவசாயத்தில் அரிசியாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், பழ வகைகளாக இருக்கட்டும், தானியங்கள் எதாக இருந்தாலும் சரி அதில் தான தர்மத்தையும் செய்ய வேண்டும். நம்முடைய பயிர்கள் விளைந்து நமக்கு மட்டுமே சொந்தமாக்கி கொள்ளக்கூடாது, நாம் மட்டுமே அதை வைத்துக் கொள்ளக்கூடாது, பிறருக்கும் கொடுத்து உதவ வேண்டும். பிறருக்கு என்ன செய்யணும், அதை கொடுத்து அவர்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸபுத்தும், நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து அல்லாஹ்வுடைய வழியில் என்ன செய்யுங்கள், நீங்கள் செலவு செய்யுங்கள். வ மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்லி, இந்த பூமியிலே உங்களுக்கு நான் எதையெல்லாம் வெளிப்படுத்தி தந்திருக்கிறோமோ அவைகளிலிருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன, நீங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற விளை பொருட்களிலிருந்து என்ன செய்யாதீர்கள், அற்பமானதை பிறருக்கு உதவி செய்ய முன்வராதீர்கள். நாம் என்ன செய்வோம், காய்கறிகளெல்லாம் பறித்து எது சொத்தையோ எது ஓட்டையோ எது அழிவு பேருக்கோ இதெல்லாம் எடுத்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய காட்சி நாம் பார்ப்போம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தானியமாக இருக்கட்டும், பழ வகைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே பிறருக்கு உதவி செய்கிறாயா, இருப்பதிலே நல்லதை கொடு, இருப்பதிலேயே சிறந்ததை கொடு. கெட்டு போனதை, சூத்தையை, புழுகரித்த இது போன்றவைகளை கொடுப்பதற்கு முன்வராதே. உனக்கு யாராவது தந்தால், அல்லாஹ் சொல்லி காட்டுங்க, உனக்கு யாராவது தந்தால் வலஸ்தும்பி ஆகிதீகி இல்லான் துகுபிலு ஃபீஹி, உங்களுக்கு யாராவது அப்படி கெட்டு போன பொருளை, தரமற்ற பொருளை கொடுத்தால் நீங்கள் சந்தோஷமாக வாங்கிக் கொள்வீர்களா? கண்ணை மூடிக்கொண்டு தான் வாங்கிக் கொள்வீர்கள். பிறர் உங்களுக்கு தரும்பொழுது நீங்கள் இப்படி நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுக்கின்ற பொருளை அடுத்தவர்கள் எப்படி சந்தோஷமாக வாங்கிக் கொள்வார்கள், எப்படி மனநிறைவோடு வாங்கிக் கொள்வார்கள்? அப்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கக்கூடிய அந்த தானியங்களிலிருந்து, அந்த பழங்களிலிருந்து, காய்கறியிலிருந்து நல்லதே நீங்கள் பிறருக்கு கொடுத்து உதவுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசத்தின் மூலமாக மிக அழகான முறையை சொல்லிவிட்டு சொல்கிறான், வஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ் கனியின் ஹமீத், அவன் புகழுக்குரியவன், தேவையற்றவனாக இருக்கிறான். நீ அப்படி கொடுத்தா, நல்லதை கொடுத்தா உனக்கு நன்மை, கெட்டதை கொடுத்தா அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாமல் நபிகள் திருமறை குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் பாருங்க, மஸலுல்லதீன, நாம் தர்மம் செய்கிறோம் இல்லையா, தர்மத்தை பற்றி அல்லாஹ் ஒரு தானியத்தை பற்றி உதாரணம் காட்டுறான். என்ன உதாரணம் சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், மஸலுல்லதீன, சிலருக்கு உதாரணம், யுன்ஃபிகூன அம்வாலகும் ஃபீ சபீலில்லாஹ், அவர்களுக்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வங்களிலிருந்து என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள். அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா, க மஸலி ஹப்பத்தின், ஒரு விதைக்கு ஒப்பானது, அம்பத்தத்து சபஅ சனாபில, அது என்ன செய்கிறது, இந்த உலகத்திலே 7 கதிர்களை உருவாக்குகிறது. குல்லு ஃபீ சம்புலத்தின் மியாத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் 100 ஹப்பு இருக்கும், 100 விதைகள் இருக்கும். ஒரே ஒரு நெல்லை தான் பூமியில் விதைக்கிறோம், கோடிக்கணக்கில் விதைக்கும், அது வேற. ஒரு நெல்லை தான் ஒரு இடத்துல விதைக்கிறோம், அதிலேருந்து ஒரு கதிர் வருகிறது. அந்த கதிரில் நீங்கள் பாருங்கள் 7, 8, 9, 10 கதிர் இருக்கும். ஒவ்வொரு கதிரிலையும் 100 விதைகளுக்கு குறையாமல் இருக்கும். அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய அற்புதத்தை வைத்திருக்கிறான். ஒரு நெல்லுக்கு ஒரு விதைக்கு ஒன்று தான் வரும்னு சொன்னாக்கா இந்த பூமி ஃபுல்லாக பத்தாது. எங்கே பார்த்தாலும் விவசாயமாக தான் இருக்கணும். வீடுகள் கட்ட முடியாது, தோட்டந்துறைகள் அதிகமாக வைக்க முடியாது, பங்களாக்கள் கட்ட முடியும், எங்கே பார்த்தாலும் விவசாயமாக தான் இருக்கும். அல்லாஹ் எப்படி பண்ணுறான் பாருங்க, ஒரு விதைக்கு ஊணுகிறோம், அதிலிருந்து 7 கதிர்கள் வருகின்றன, ஒவ்வொரு கதிரிலையும் 100 விதைகளை வைத்திருக்கிறேன்னு சொன்னால் கோடான கோடி விதைகளை நான் விதைக்கின்ற பொழுது எவ்வளோ பெரிய செழிப்பை அதன் மூலமாக தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இது போல தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறீர்களா, நீங்கள் 1 கொடுத்தா 1க்கு 100 நான் உங்களுக்கு தருவேன். அது எப்படி கொடுக்க வேண்டும், மன திருப்தியோடு கொடுக்க வேண்டும், ஏனோ தானோ என்று கொடுக்கக்கூடாது, முழு நம்பிக்கையோடு.
இதற்கு அல்லாஹ் எனக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நான் நன்மை எதிர்பார்க்கிறேன். மக்கள் என்னை புகழ வேண்டும் என்பதற்காகவோ, மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ, மக்கள் என்னை ஃபேஸ்புக்கில் போட்டு விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நான் செய்யவில்லை. இறைவனுக்காக செய்கிறேன். இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். அந்த ஒரு தந்தருக்கு நன்றி கடனாக நான் செய்கிறேன். இதனுடைய பிரதிபலனை அல்லாஹ்விடத்தை எதிர்பார்க்க நீங்கள் எண்ணத்தோடு செய்கின்ற பொழுது 1க்கு 100ஆக அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அழகான முறையில் நமக்கு பெருக்கி தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா. தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுப்பான். வல்லாஹ் வாசிங்கள், அல்லாஹ் விசாலமானவன். அவன்கிட்ட கொஞ்சமாக இருக்குது இல்லை, எடுக்க எடுக்க குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அந்த அளவுக்கு உயர்தரமான செல்வங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், உயர்தரமான பாக்கியங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு எதை நாம் செய்தாலும் அதன் மூலமாக அல்லாஹ் நினைச்சுவான், நமக்கு மிகுந்த பாக்கியத்தை தருவான். இந்த தர்மம் செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தர்மத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். உதாரணம் இல்லை, நடந்த சம்பவம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வருவதற்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை அல்லாஹ் நினைச்சினான், அவங்களை நினைவு காட்டுறான். அந்த ஹதீஸு கூட என்ன செய்கிறது, நமக்கு அழகான முறையிலே வருகிறது. எதில் வருதுன்னா முஸ்லீமில் வருது. 57,570 வருது பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், பைனனா ரஜுல், ஒரு மனிதன் என்ன செய்தானா, அப்படியே காடுகள் நிறைந்த பகுதியோடு நடந்து சென்று கொண்டிருந்தான். காடுகள் நிறைந்த பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது வானத்திலே பார்க்கிறான், அங்கே மேக மூட்டங்கள், மழை மேக மூட்டங்கள் அப்படியே திட்டு திட்டாக இருந்தன. அந்த மேக மூட்டத்திற்கு இடையில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம் என்று சொன்னால், இன்னாருடைய தோட்டத்திற்கு நீ தண்ணீரை பாய்ச்சி என்று ஒரு பேரை சொல்லியே, அந்த பேர் ஹதீஸில் இடம்பெறல, ஆனால் இன்னாருடைய பேர் என்னதில் வருகிறது, இன்னாருக்குன்னு சொல்லி வருகிறது. அப்போ அந்த மேக மூட்டங்கள் என்ன செய்து, அப்படியே திட்டு திட்டாக இருந்த மேக மூட்டங்கள்லாம் அப்படி ஒன்றோடு ஒன்று சேர்ந்தன. சேர்ந்து விட்டு என்ன செய்யுது, பாறையில் நிறைந்த கற்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே வந்து அந்த மேக மூட்டத்திலிருந்து அப்படியே மழை தண்ணீர் அப்படியே கொட்டென்று கொட்டியது. அந்த கொட்டிய நீரெல்லாம் அங்கே ஒரு ஓடையிலே அப்படியே ஒன்று சேர்கிறது. அந்த ஓடையிலே ஒன்று சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த மனிதன் சத்தம், அந்த ஓசையை கேட்டான் அல்லவா, அந்த சப்தத்தை கேட்டான் அல்லவா, அந்த மனிதனின் தண்ணி இங்கே தான் போதும் பார்ப்போமே அப்படின்னு அந்த ஓடை ஓரத்தில் நடந்துக்கிட்டே அந்த தண்ணீரை பின்தொடர்ந்தே வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது அது ஒரு தோட்டத்திற்கு சென்றடைகிறது. அந்த தோட்டத்திலே நிற்கின்ற மனிதன் மண் வெட்டியை வைத்து கொண்டு அந்த தண்ணீரை அங்கும் இங்குமாக திருப்பி விட்டு கொண்டிருக்கிறான். தன்னுடைய தோட்டத்துக்கு திருப்பி விட்டு கொண்டிருக்கிறான். இந்த ஓசையை கேட்ட அந்த மனிதன் அவனிடத்தில் வந்து கேட்குறான், எப்பா, நான் அந்த மேகமூட்டத்தை எல்லாம் பார்த்தேன். அந்த மேகமூட்டத்திலேருந்து ஒரு சத்தம் வந்தது, இன்னாருடைய தோட்டத்திற்கு சென்று நீ தண்ணீர் பாய்ச்சி சத்தம் வந்தது. இங்கு வந்து பார்த்தால் நீ நின்று கொண்டிருக்கிறாய். இந்த அளவுக்கு இறைவன் உனக்கு உதவி செய்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டதற்கு அந்த மனிதன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா, இலாமா யஹ்ருஜு மின்ஹா ஃபதஸத்தகு பி சுலுசி, நான் இந்த தண்ணீரை பாய்ச்சி இதில் விளைகின்ற அந்த தானியங்களை 3 பங்காக வைப்பேன். அதில் ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்வேன், இன்னொரு பகுதியை என்னுடைய உற்ற நண்பர்கள், தோழர்கள், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வேன், ஒரு பகுதியை அடுத்த நடுவதற்காக, அடுத்து விதைப்பதற்காக அந்த தானியத்தை சேர்த்து வைப்பேன் என்று அந்த மனிதன் சொல்கிறான். 3 விஷயம் நடக்குது பாருங்க. அவன் அந்த விளைவிக்கிற அந்த தானியங்களை, அந்த பழங்களை, அந்த காய்கறிகளை 3 பங்காக வைத்து ஒரு பங்கை தனக்காக வைத்துக் கொள்கிறான், இன்னொரு பங்கை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கும் பாழைகளுக்கும் கொடுக்கிறான், அடுத்த ஒரு பங்கை அடுத்த விதைக்கு சேர்த்து வைக்கிறான். அப்போ இந்த 3 விஷயம் நடக்குது. இதெல்லாம் யாருக்காக செய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக செய்கிறான். இறைவன் கட்டளையிட்டான், இறைவன் தர்மம் செய் என்று சொன்னான், அதற்காக செய்கிறேன். அதற்காக வேண்டிய பாருங்க, மேக மூட்டத்தின் அல்லாவே சொல்கிறான், இந்த இடத்துல போய் நீ தண்ணீரை பாய்ச்சி என்று. இதை தவிர நான் வேற ஒன்றும் செய்வதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற அந்த ஹதீஸு முஸ்லிமில் இடம்பெறுகின்ற காட்சியை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் விளைவிக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தோடு சாப்பிடுகிறார்களா, பறித்து விட்டு போகட்டுமே, அதனால் நமக்கு என்ன குறைந்து விட போகிறது. சில பேர் சண்டைக்கே நிற்பாங்க, எப்படி நீ என் மரத்தில் வந்து பறிக்கலாம். ஒரு பையன் மாங்காவை பார்த்தா ஒரு கல்லெடு தெரிஞ்சு அவன் மாங்காய் விழுந்து சரி சாப்பிட்டான்னு வச்சுங்களேன், அவன் அடித்து எப்படா குடும்பத்தில் சண்டை பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. நான் பார்க்க சின்ன வயசில் இதெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்.
அந்த மாதிரி நாம் சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம். அதில் பழிச்சு கட்டி அதாவது கெட்டிலாம் வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி நடந்திருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உன்னுடைய தோட்டத்திலே அப்படி யாராவது பறித்தால், அப்படி ஏதாவது கால்நடைகள் வந்து சாப்பிட்டால் அதை நீ பெருசாக எடுத்துக்காத, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு இரு என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதனுடைய அந்த தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால், அதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது சின்ன நாட்டு மாதிரி இருக்கணுமா, சின்ன நாட்டு மாதிரி இருக்கணுமா. அதாவது மசலல் மூமினி கல் காமத்தி, ஒரு மூமினுடைய உதாரணம் தெரியுமா, கல் காமா, ஒரு நாட்டை போல. அந்த நாட்டு என்ன செய்யுமா, பெரிய பெரிய புயலெல்லாம் அடிக்கும், அப்படி வளையும், புயல் என்றோன்னு நிமிந்துடும். அதுபோல தான் மூமின் இருக்க வேண்டுமா. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கி நிற்க வேண்டும். என்னை போய் இறைவன் சோதித்து விட்டானே, நான் இறைவனுக்கு என்ன குறை வைத்தேன், இறைவனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக தானே செய்கிறேன், அதனால் இறைவன் என்னை சோதிக்கலாமா என்று சொல்லி அந்த சோதனையிலே தோண்டு போய்விடக்கூடாது. நாற்று மாதிரி இருக்க வேண்டும். எவ்வளவு காற்றடித்தாலும் அவன் என்ன செய்வான், அப்படி சாயும், ரெண்டாவது காற்றினு நேரம் வந்துடுவான். அப்போ எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்காக வேண்டி சாய்ந்து போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல், ஓங்கி ஒதுங்கி போய்விடாமல் நேர்ந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் மிக அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். துஃபையுகா ரீகு மர்ரத்தன், ஒரு தடவை காற்று இங்கே அடித்தா அந்த பக்கம் சாயும், அந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் சாயும், கடைசியில் நேராக நின்று விடுவான் என்று சொல்லிவிட்டு அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அதுக்கு அடுத்தால சொல்கிறாங்க பாருங்க, வா மசலில் முனாஃபிக்கி, முனாஃபிக்குடைய உதாரணம் தெரியுமா, கல் அசுரத்தி, அது அசுரன்னு சொன்னால் தேவதாசி மரம் என்று சொல்கிறார்கள். அது எது ஒரு மரம் போல. அந்த மரம் ஒரு காற்றுக்கே தாங்க அப்படியே சாய்ந்து முடிஞ்சு போயிடும். அவன் தான் முனாஃபிக்கு. ஏன்னா முனாஃபிக்கு ஸ்திரமான தன்மை இருக்காது, நல்ல எண்ணம் இருக்காது. யாரை எப்போ சுரண்டலாம், யாரை எப்போ பறிக்கலாம், இதை எண்ணத்தோடு இருந்து கொண்டு இருப்பான். அவன் தான் முனாஃபிக்கு. அங்கங்கே கூட்டு சேர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அவனுக்கு நயவஞ்சக தன்மை உண்டு பண்ணி ரெண்டு குடும்பத்தை பிரிக்கிறது, கூட்டத்தை பிரிக்கிறது, சமூகத்தை பிரிக்கிறது, இதிலே இருப்பான். அவனுக்கு ஒரு சோதனை வந்தோன்னே அப்படியே பொட்டுன்னு போயிடுவான். அவன்தான் முனாஃபிக் என்று அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், அவன் அதாவது கஸ்ரகி கல் காமத்தி, நாட்டை போன்று இருக்க வேண்டும், சின்ன செடியை போன்று இருக்க வேண்டும் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி என்ன செய்தார்கள், அவருடைய மனைவி அங்கே கொண்டு விடுகின்ற பொழுது அந்த இடத்துல ஒரு புற்புண்டு கூட கிடையாது. மனைவி கொண்டு விடும்போது, இந்த மக்கா இருக்குல்ல, மக்கா பக்கத்தில் விடும்போது ஒரு புற்புண்டு கூட கிடையாது. ஒரு பேரிச்ச மரமா, ஒரு செடியா, ஒரு மரமா, ஒன்றுமே கிடையாது. அப்படி எல்லாமே ஃபாதியாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பாலைவனமாக இருந்துச்சு, எங்கே பார்த்தாலும் மணர் பரப்பாக இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பி வாதின் கைதி சரவின், எந்த விவசாயம் செய்ய முடியாத பூமியிலே என்னுடைய குடும்பத்தை தங்க வைத்திருக்கிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய வீட்டுக்கு அருகாமையிலே. இன்றைக்கி அப்படியா பார்க்குறோம், பாலைவனத்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி இதெல்லாம் பாலைவனமாக இருந்ததா? அல்லாஹ்வின் தூதருடைய கால் எங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் இன்றைக்கி செழிப்பான விவசாயத்தை பார்க்குறோம். நெற்பயிரை உற்பத்தி பண்ணுறாங்க, வாழை மரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க, தென்னந்தோப்பு உற்பத்தி பண்ணுறாங்க, பேரிச்சம்பழம் உற்பத்தி, எவ்வளவோ தானியங்கள், எவ்வளவோ பயிர் வகைகள் எல்லாம் உற்பத்தி ஆன அளவுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு அந்த மண்ணுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருக்கான்னு சொன்னால், அந்த விவசாயம் இந்த உலகத்தில் தேவை. விவசாயம் கண்டிப்பாக தேவை. விவசாயத்துக்கு உகந்த நிலம் இல்லாமல் இருந்தாலும், இடமா இல்லாமல் இருந்தாலும் அதை விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். அதற்கு உண்டான ஆற்றலை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யாருக்காவது பூமி இருந்தால் வெற்றி நிலஞ்சின்னு வச்சுக்கலாம், அப்படி சும்மா போட்டு வைக்காதீங்க. உங்களால் விவசாயம் செய்ய முடியலையா, ஒரு ஆளை கூப்பிட்டு, என்னப்பா நீ இதை வச்சுக்க, நீ விவசாயம் பார்த்துக்க, அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை நீ உன்னுடைய குடும்பத்திற்கு செலவு பண்ணு, அதன் மூலமாக நான் எந்த ஆதாயத்தையும் பெற மாட்டேன். எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது அது பயனற்று கிடக்கிறது, அதிலே நான் எதுவும் செய்வதற்கு எனக்கு தெரியாது, அல்லது எனக்கு நேரமில்லை, நீ இந்த பூமி வைத்து உனக்கு தேவையான பயிரை செய்து கொள் என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமா? இது யார் சொல்கிறா? அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறாங்க பாருங்க. மன்கானத்தில் லஹு அருளுன், யாருக்கு பூமி இருக்கிறதோ ஃபல் யஸ்ரஅஹா, அதிலே அவர் விவசாயம் செய்து கொள்ளட்டும். ஃபைல்லம் யஸ்தத்இ அன் யஸ்ரஅஹா, அவருக்கு விவசாயம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால்,
என்ன செய்யணுமா? வஜசானுகா, அதை விட்டு அவர் ஏழாமல் போய்விட்டான்னு சொன்னால் ஃபல் எம்னஹா அஹாகுல் முஸ்லிமா, தன்னுடைய முஸ்லிமான சகோதரருக்கு அதை கொடுக்கட்டும். ஒலா இவாஜிருகா ஈயாகு, அதற்காக வேண்டிய எந்த கூலியும் பெற வேண்டாம், எந்த கூலியும் பெற வேண்டாமா? உன்றது பூமி இருக்கிறதா, 2 சென்ட் இருக்குதா, 1.5 சென்ட் இருக்குதா, ஏக்கர் கணக்கில் இருக்குதா, உன்னால் முடியலையா? பக்கத்தில் ஒரு முஸ்லீம் இருப்பான், அவன் வசதி இல்லாமல் இருப்பான், அவனுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும், அவனுக்கு நீ இது கூட, அவனுக்கு விவசாயத்தை பற்றி தெரியுமானா தாராளமாக கொடுத்துட்டு போ, தாராளமாக கூட அவன் விவசாயம் பண்ணட்டும், அதிலே பயிர் செய்யட்டும், அந்த பயிரின் மூலமாக மற்றவர்கள் பிழைக்கட்டும், அந்த பயிரின் மூலமாக கால்நடைகள் சாப்பிடட்டும், அந்த பயிரின் மூலமாக பறவையினங்கள் சாப்பிடட்டும், அந்த பயிரின் மூலமாக மனிதர்கள் சாப்பிட்டு போகட்டும், அதற்காக எந்த கூலியின் எதிர்பார்க்காதே என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். இன்றைக்கி நம்ம இடத்துல பல பேர் இடத்துல நிலங்கள் வாங்கி போட்டிருப்போம், நாம் எல்லாம் வெளிநாடுகளில் வேலை பார்க்கறதுனால எப்படியாவது கொஞ்சமாவது வாங்கி போட்டிருப்போம், அது பயனற்று கிடக்கும் என்று சொன்னால் இந்த எண்ணத்தை கையிலிடுங்கள். அந்த பூமியும் செழிப்படையும், அதன் மூலமாக பிறரும் செழிப்படைவார்கள், அதன் மூலமாக மகத்தான கூலியை மகத்தான நன்மையை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு நமக்கு வழங்குவான். அப்போ அந்த எண்ணம் நம்மிடத்தில் வரவேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமா, விவசாயத்திற்கு வேண்டி நாய் வளர்க்கலாம், விவசாயத்தை பாதுகாக்கிறது நாய் வளர்க்கலாம். நாய் வளர்ப்பதற்கு இஸ்லாம் தடை செய்திருக்கிறது, ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அனுமதி அளித்திருக்கிறது. அது எனக்கு தெரியுமா? தோட்டத்தை பாதுகாப்பதற்காக, நாம் பயிரிடுகின்ற பயிர்களை பாதுகாப்பதற்காக அந்த நாய் வளர்ப்பதற்கு கூட இஸ்லாம் செய்தது, அனுமதி தருகிறது சொன்னால் இதனுடைய நோக்கம் என்ன? விவசாயம் அந்த அளவுக்கு மனித சமூகத்திற்கு முக்கியமானது. அதை தான் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஆகவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டு மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி நாம் எல்லோரும் என்ன செய்கிறோம்? ஃபேஸ்புக் இல்லாமல், அதே மாதிரி யூடியூப் இல்லாமல் இல்லை, எல்லாருமே எதாவது பார்க்குறோம். இதில் நல்ல செய்தியும் இருக்குது, கெட்ட செய்தியும் இருக்குது. இது அதிகமான செய்திகள் ஃபேக் நியூஸாக தான் இருக்குது. சில விஷயங்கள் நம்முடைய மனசை அப்படியே குதூகூலப்படுத்துகிற மாதிரி எல்லாம் போலியான செய்திகளே சொல்லுவார்கள். அப்போ எதையெல்லாம் நாம் பார்க்குறோமோ நல்ல விஷயங்களை நல்லவர்களுக்கு என்ன செய்யும், நாம் ஷேர் பண்ணுவோம். கெட்ட விஷயங்கள் அதில் எவ்வளோ வருகிறதோ அதையெல்லாம் அப்படியே கடந்து போகுங்கள், அதை பார்க்காதீர்கள். அந்த மாதிரி காட்சி வருதுன்னு சொன்னாக்கா என்ன செய்யுங்க, தட்டி அப்படி விட்டு போயிட்டே இருங்க. நாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு காசு கிடைக்குது, அதன் மூலமாக நாம் ஆர்வம் ஊட்டுற மாதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும், நாம் பார்க்கின்ற முகநூலாக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல செய்திகள் மார்க்கத்திற்கு உகந்ததாக இருக்கிறதா, சமூகத்துக்கு உகந்ததாக இருக்குதா, அதை நாமும் பார்ப்போம், பிறருக்கும் பகிர்ந்தளிப்போம். கெட்ட செய்திகள் வருகிறதா, அன்னைக்கு காமெடிங்கிற பேரில் என்னெல்லாமோ செய்கிறான். ரோட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படி காமெடி பண்ணுறது, விமர்சை பண்ணுறது, நோவினை செய்கிறது, கல்லை விட்டு எறிகிறது, தண்ணி அடிக்கிறது, இது போல எத்தனையோ செய்தி அவனுடைய பைசாவை பெருக்கிறதுக்காக வேண்டி, யூடியூபருடைய ஃபாலோவர்ஸை பெருக்கிறதுக்காக என்னெல்லாமோ செய்கிறான். இதே நாம் பார்த்துட்டு அப்படியே கப்பக்கம்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இஸ்லாம் நல்லதை மட்டும்தான் நாட சொல்லுது, கெட்டது நாட சொல்லவே இல்லை. கெட்டது எதெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் தூர விட்டு விலகணும். மார்க்க விஷயம் சம்பந்தமான, சமூகத்துக்கு உகந்த, சமூகத்துக்கு பலனளிக்க எதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் நாம் வரவேற்க வேண்டும். இது கெட்ட செய்திகளை எதையும் நாம் என்ன செய்யணும், பார்க்காதீங்க, அதுக்கு என்ன செய்யாதீங்க, லைக் பண்ணாதீங்க, அதுக்கு கமாண்டு கொடுக்காதீங்க. கமாண்டு கொடுக்கும் பொழுது ஆள் இவ்வளோ இருக்கிறாங்களடா பரவாயில்லையேன்னு அவன் பெருக்கிட்டே போகணும், காசு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும், தீமைக்கு துணை போகிறோம். தாவனலில் பிர்ரி வ தக்வா உலா தாவனலில் இஸ்மி வல் உதுவான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்லதை கொண்டு நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள், கெட்டதுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க. அப்போ இன்றைக்கி நம்ம எல்லோரும் கையில் வச்சுருக்கிறோம், ஏதாவது செல்ஃபோனை வச்சுருந்தாலே எல்லாமே அதில் இருக்குதா, ஷைத்தான் இருக்கான், நல்லது இருக்குது, கெட்ட எல்லாமே இருக்குது. இப்போ நல்லதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், கெட்டதுக்கு உதவி செய்யக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கையை உங்களுக்கு முன்னால் வைத்துக்கொண்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.